இந்த வீடியோ முழுக்க முழுக்க தாவேகாவிற்கு ஆதரவான ஒரு வீடியோ தான். பொதுவாகவே தாவேகா சார்பாக நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களாகட்டும், கண்டன கூட்டங்களாகட்டும், இல்லை ஆர்ப்பாட்டம், போராட்டம், மாநாடு, இது போன்ற விஷயங்கள்ல இந்த பிரஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கிய கூட்டம் அவங்க கிட்ட போய் மைக்க நீட்டி, குறிப்பா இளைஞர்கள் கிட்ட, ஜென்சி கிட்ட போய் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, எஸ்ஐஆர்னா என்ன, அதுன்னா என்ன, இதுனா என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல்ல கால் பதித்த அவர்கள்ட்ட போய் இவங்க கேள்வி கேட்டு கேலி பண்றாங்களாமா. இவங்க பெரிய புடிங்கில்ல, எல்லாத்தையும் அரைச்சி கரைச்சி குடிச்சவங்க, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஆண்டாண்டு காலமா நான் அரசியல்ல உள்நீச்சல் அடிச்சு வந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்களே தான் திறந்து வைக்கக்கூடிய சில பேரே தெரியல. அவரை கேட்க மாட்டீங்க. தனக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி மோடிக்கு மொழிபெயர்ப்பு செய்றப்போ சிறுநீர் பாசனம் சொல்லக்கூடிய ராஜாவை கேட்க மாட்டீங்க. மேடைக்கு மேடை புருடாவா அறுத்து விட்டுட்டு இருக்கோம் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை கேட்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு அரசியல் பயல வந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு கிட்ட தான் நீங்க எல்லாத்தையும் கேட்பீங்க, கிண்டல் அடிப்பீங்க. இவ்வளோ கேள்வி கேட்கிற நீங்க இந்த திமுக, அதிமுக, இன்னும் பல கட்சிகள்லாம் நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்கல்ல, நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டவங்கள்ட்ட யார்ட்டையும் கேட்டிங்களா? ஆனால் தாவேகாவை இவங்க கேள்வியால் மடக்கி அவங்கள காமெடி பீஸ் ஆக்குறாங்களாமா. கண்டிப்பாக மக்களே ஒரு விஷயத்த உணர்ந்துக்கங்க, தமிழகத்தில் அந்த காமெடி பீஸுங்கிற ஒரு பட்டம் அது பாஜகவுக்கு மட்டும்தான் போய் சேருமே தவிர வேற யாருமே அந்த பட்டத்தை தட்டி செல்ல முடியாது. குறிப்பாக தாவேகாவினுடைய இளைஞர்கள்கிட்டையும் உறுப்பினர்கள்கிட்டையும் நான் சொல்வது என்னன்னா, உங்ககிட்ட யாராவது உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, எஸ்ஐஆர்னா என்ன, அதுன்னா என்ன, இதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி அவர்கள்கிட்ட நான் உனக்கு பதில் சொல்கிறேன், ஆனால் ப்ரெஸ்ஸுன்னா என்ன, ப்ரெஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். ஏன்னா அவனுக்கு அடிப்படையே தெரியாது. உங்களை கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காண்டி தான் கேட்குறான். அவனுக்கு நீங்கள் பதில் சொல்வதை விட்டுட்டு தயவுசெய்து அதை வச்சு தான் இன்றைக்கி வைரல் ஆக்கிட்டு இருக்கானுங்க எல்லாத்தையும். இந்த ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாம் பெரிய அதி மேதாவி போலவும், இவங்கெல்லாம் வானத்துலேருந்து குதிச்சது மாதிரியும், இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத போல இவனுங்க மற்றவங்களை கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க.